புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு 3வது வாரம் மாவிளக்கு போடுவாங்க. ரொம்ப விசேஷம் இந்த மாவிளக்கு போடுறது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 தாங்க மாவிளக்குக்கு ரொம்ப முக்கியம். நல்லா விரைவிக்கங்க. நெய் ஊற்றி இடையில பிசைஞ்சுக்கோங்க. நல்லா நெய் ஊற்றி பிசையும் போது நல்லா அழகாக வரும் மோல்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே கூட அப்படியே கட்டை விரலில் அமுக்கினீங்க. குட்டியாக மாவிளக்கு மாவு சேர்த்திங்கன்னா குட்டி மாவிளக்கு போடுங்க. நிறைய மாவு போட்டிங்கன்னா பெரிய மாவிளக்கு போட்டுக்கோங்க. அழகாக நெய் ஊற்றி நடுவில் திரி வச்சு ஏற்றினாலும் சரி, இல்லை ஓரமாக எந்த திரி ஏற்றினாலும் சரி அழகாக ஏற்றலாம். நீங்கள் சுற்றி துளசி பவளமல்லிலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணலாங்க. ரொம்ப அருமையான ஒரு மாவிளக்கு வழிபாடு. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு இந்த மாவிளக்கு வழிபாடு பண்ணுவாங்க. 3வது வாரத்துலேயும் இந்த மாவிளக்கு பண்ணுவாங்க. இதை சுற்றி பெரிய நீங்கள் துளசி மாலை போட்டுக்கிட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு துளசி இலை வச்சுருந்தாலும் சரி, பவளமல்லி பூக்கள் வச்சுருந்தாலும் சரி, ரொம்ப அருமையான மாவிளக்கு வழிபாடு. கண்டிப்பாக சனிக்கிழமை புரட்டாசி 3வது வாரம் பண்ணுங்கள்.